Hello guys, I am Dhanalakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு டே 5 ஓட ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் தான் இருக்கும். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்? WH questions பார்த்தோம். அதில் வாட், வேர், வை, விச் அதோட அர்த்தமும் அதை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கணும், அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 WH கொஸ்டின்ஸும் அதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக போகிறதுனால தான் நம்ம 2 டேக்கு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் தெரியாமல் பிகினர்ஸாக இருக்கிறவங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வென் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். எப்போது, எப்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் வென் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வென் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான கேள்வி கேட்குறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். Let's see the first one. When do you wake up? நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் என்ன மாதிரி பண்ணலாம்? I wake up at 6 AM. நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், when is your birthday? உங்கள் பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? My birthday is on. உங்கள் பர்த்டே டேட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், my birthday is on July 15. இப்படி உங்கள் பர்த்டே என்னவோ அந்த டேட் யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், when does she go to school? அவள் ஸ்கூலுக்கு எப்போ போகிறா? she goes to school at 8 AM. அவள் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், when do you have your lunch? நீங்கள் மதிய சாப்பாடு எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? I have my lunch at 1 PM. நான் என்னோட மதிய உணவை 1 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். when do you do your homework? நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை எப்போ செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இப்போ இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம்? I do my homework at 5 o'clock. அப்போது என்னோட ஹோம்ஒர்க்கை நான் 5 o'clock செய்கிறேன் அப்படின்னு பதில் வருது. இந்த மாதிரி நீங்களும் எப்போ செய்வீங்களோ அந்த டைம் மென்ஷன் பண்ணி ஒரு ஆன்சரை கொடுக்கணும். when does he go to bed? அவன் எப்போ தூங்க போகிறான் அப்படிங்கிறது கேள்வி. இந்த இடத்துல கோ டு பெட் அப்படின்னாலே தூங்க போகிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரி, இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கலாம்? he goes to bed at 9 PM. அவன் 9 o'clock தூங்க போகிறான். ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? எல்லா இடத்துலையும் டைமையே மென்ஷன் பண்ணுறோம்ல. ஸோ எப்பொழுது அப்படின்னா டைமை மென்ஷன் ஒரு நேரத்தை தானே குறிக்குது. ஸோ அதனால் டைம் நம்ம யூஸ் பண்ணி இந்த இடத்துல நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டிருப்போம், அதுக்கு ஆன்சரும் பண்ணுறோம். அடுத்தது பார்க்கலாம். when do you study? நீ எப்போ படிக்க போகிற அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? I study in the morning. நான் மார்னிங் படிக்கிறேன் அப்படின்னு பதில் கொடுக்கலாம். ஈவினிங்னா I study in the evening. இந்த மாதிரி பதில் கொடுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். when do you go shopping? நீங்கள் எப்போ ஷாப்பிங்க்கு போகிறீங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? I go shopping on Saturdays. நான் சனிக்கிழமை ஷாப்பிங் யூஸ்வலாக போவேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். when do you meet your friends? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எப்போ பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? I meet my friends in the afternoon. நான் மத்தியானம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன் அப்படிங்கிறது ஆன்சராக சொல்கிறோம். when do you watch movies? நீங்கள் மூவிஸ் எப்போ பார்ப்பீங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? I watch movies on Sundays. நான் ஞாயிற்றுக்கிழமையான மூவிஸ் பார்ப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது who அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யார் அப்படிங்கிறது இல்லையா? இப்போ யார் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம், அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? Let's see the first one. Who is your best friend? உன்னோட நல்ல நண்பன் யாரு அப்படின்னு கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? My best friend is Arun அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். Who is your teacher? உங்கள் டீச்சர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? My teacher is Mrs. Lada. என்னோட டீச்சர் பேரை நான் சொல்லிட்டேன், உங்களோட டீச்சர் பேரை நீங்கள் சொல்லணும். Who is your favorite actor? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் அப்படிங்கிறத கேட்குறோம். இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? My favorite actor is ரஜினிகாந்த். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாரோ அவங்களோட பேர் தான் நீங்கள் பதில் சொல்லும்போது யூஸ் பண்ணணும். அடுத்து who cooks at home? வீட்டில் யார் சமைக்கிறாங்க?
இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை மதர் குக்ஸ் அட் ஹோம். என்னோட அம்மா வீட்டில் சமைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது ஹூ ஹெல்ப்ஸ் யூ வித் ஹோம்ஒர்க். உங்களுக்கு வீட்டு பாடம் செய்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, யார் உதவுறாங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை எல்டர் சிஸ்டர் ஹெல்ப்ஸ் மீ வித் ஹோம்ஒர்க். எனக்கு என்னோட அக்கா ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஹூ இஸ் யோர் ரோல் மாடல். உனக்கு வழிகாட்டியாக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை ரோல் மாடல் இஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களோட ரோல் மாடல் யார் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஹூ இஸ் யோர் ஃபேவரட் சிங்கர். உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யார்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை ஃபேவரட் சிங்கர் இஸ் சித் ஸ்ரீராம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சிங்கர் யாருங்கிறத அவங்க பேர் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு பதிலாக கொடுக்கணும். ஹூ பிரிங்ஸ் யூ டு ஸ்கூல். உங்களை ஸ்கூலுக்கு யார் கூப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? மை ஃபாதர் பிரிங்ஸ் மீ டு ஸ்கூல். எங்கள் ஃபாதர், என்னோட அப்பா என்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வராரு அப்படிங்கிறது பதிலாக நம்ம கொடுப்போம். ஹூ இஸ் யோர் டாக்டர். உங்களோட டாக்டர் யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்குறோம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை டாக்டர் இஸ் மிஸ்ஸஸ் மீனா. மீனா அப்படிங்கிறவங்க தான் என்னோட டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹூ இஸ் யோர் கிளாஸ் லீடர். உங்களோட கிளாஸில் யார் லீடராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை கிளாஸ் லீடர் இஸ் ஸ்வேதா. ஸ்வேதா அப்படிங்கிறவ தான் கிளாஸ் லீடராக இருக்கிறா அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். ஹூ இஸ் யோர் ஃபேவரட் கிரிக்கெட்டர். உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யார் அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? மை ஃபேவரட் கிரிக்கெட்டர் இஸ் எம்எஸ் தோனி அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யார் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் யோர் பெட். உங்கள் செல்லப்பிராணியை யார் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வி. இப்போ எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை பிரதர் டேக்ஸ் கேர் ஆஃப் அ பெட். எங்கள் பெட்டை எங்களோட பிரதர் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு பதில் கொடுக்கலாம். ஹூ ஆர்கனைசஸ் த ஈவெண்ட். இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வியாக கேட்குறோம். அப்போ பதில் மை மேனேஜர் ஆர்கனைசஸ் த ஈவெண்ட். என்னோட மேனேஜர் வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹூஸ். ஹூஸ் அப்படிங்கிறது என்ன? யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருடைய அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹூஸ் புக் இஸ் திஸ். இது யாருடைய புத்தகம்? திஸ் இஸ் மை புக். இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவே எங்களோட அண்ணாடுது, அக்காவோடது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் மை பிரதர்ஸ் புக், திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் புக். அந்த மாதிரி யாரோடதோ அவங்களோட பேர் சொல்லி அவங்கள சொல்லி நம்ம ஒரு ஆன்சரை கொடுக்கணும். ஹூஸ் பென் டிட் யூ பாரோ. நீங்கள் யாருடைய பெண்ணை கடனாக வாங்கினீங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? ஐ பாரோட் ஆரோஸ் பென். நான் ஆரவோட பெண்ணை கடனாக வாங்கினேன் அப்படின்னு பதிலாக சொல்லலாம். ஹூஸ் பேக் இஸ் ஆன் த டேபிள். யாருடைய பேக் வந்து அந்த டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? த பேக் இஸ் ஆன் த டேபிள் இஸ் மை சிஸ்டர்ஸ். அது என்னோட சிஸ்டரோட பேகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹூஸ் கார் இஸ் பார்க்ட் அவுட் சைட். யாருடைய கார் வெளியே நிறுத்தப்பட்டுள்ளது, பார்க் பண்ணப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? The car parked outside is ராகேஷ். ராகேஷனுடைய கார் தான் வெளியே பார்க் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Whose idea was this? இது யாருடைய ஐடியா? This idea was Anita's. இது அனிதாவினுடைய ஐடியா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். Whose phone is ringing? யாருடைய ஃபோன் அடிக்குது? John's phone is ringing. ஜானினுடைய ஃபோன் அடிக்குது அப்படின்னு நம்ம பதில் கொடுக்குறோம். Whose house are we visiting? நம்ம யாருடைய வீட்டுக்கு போகிறோம்? We are visiting Mr. Sharma's house. நம்ம ஷர்மாவினுடைய ஹவுஸுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஆன்சராக சொல்லியிருக்கோம். Whose painting is this? இது யாருடைய ஓவியம்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? This painting is my brother's. இந்த பெயிண்டிங் என்னுடைய பிரதரினுடையது அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். Whose voice did you hear? நீங்கள் யாருடைய வாய்ஸ் குரலை கேட்டீங்க? இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? I heard my friend's voice. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸை கேட்டேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். Whose project got selected? யாருடைய திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டது? Priya's project got selected. பிரியாவினுடைய ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Whose name was announced? யாருடைய பேரை அறிவிச்சாங்க?
மை நேம் இஸ் அனௌன்ஸ்ட், என்னோட பேரை தான் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஹூம் அப்படிங்கிற WH கொஸ்டின் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஹூம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், யாரை இல்லைன்னா யாருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு தான் ஹூம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the first one. Whom did you call? நீங்கள் யாருக்கு கால் பண்ணினீங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ எப்படி பதில் சொல்லலாம், ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். Whom are you meeting tomorrow? நீங்கள் நாளைக்கு யாரை மீட் பண்ண போகிறீங்க? நான் நாளைக்கு என்னோட கிளைண்ட்டை பார்க்க போகிறேன். இது எப்படி சொல்லலாம், ஐ எம் மீட்டிங் மை கிளைண்ட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். Whom do you trust the most? நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லலாம், ஐ ட்ரஸ்ட் மை பேரண்ட்ஸ் த மோஸ்ட், என்னோட பேரண்ட்ஸு தான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். Whom did you invite to the party? நீங்கள் யாரை பார்ட்டிக்கு கூப்பிட்டீங்க, யாரை விருந்துக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிறது கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்லலாம், I invited my friends to the party, என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு பதில் சொல்லலாம். Whom should I contact for help? நான் ஹெல்ப்புக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும், யாரை கூப்பிடணும் இப்படிங்கிறது கேள்வி. You should contact the security for help, நீ செக்யூரிட்டியை கூப்பிடணும் ஹெல்ப்புக்கு அப்படிங்கிறது ஆன்சர். Whom will you ask for advice? நீங்கள் யாரிடம் ஆலோசனை கேட்பீங்க? I will ask my manager for advice, என்னோட மேனேஜர் கிட்ட நான் ஆலோசனை கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லணும். Whom do you see in the picture? படத்தில் யாரை பார்க்குறீங்க? I see my grandparents in the picture, நான் என்னோட தாத்தா பாட்டி படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும். Whom did you see at the market? நீங்கள் மார்க்கெட்டில் யாரை பார்த்தீங்க? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், I saw my old friend at the market, நான் என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை வந்து மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். Whom will you vote for in the election? நீங்கள் தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், I will vote for the candidate with best policies, யாரெல்லாம் நல்ல கொள்கைகளை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நான் ஓட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஆன்சராக கொடுக்கலாம். Whom are you sending the email to? நீங்கள் யாருக்கு இமெயிலை அனுப்புகிறீங்க? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், I am sending the email to my boss, என்னோட பாஸுக்கு நான் இந்த இமெயிலை அனுப்புகிறேன் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கலாம். Whom do you admire the most? நீங்கள் யாரை மிகவும் போற்றுகிறீர்கள்? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், I admire my mother the most, என்னோட அம்மாவை தான் நான் ரொம்பவும் போற்றுகிறேன் இப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்ததாக WH கொஸ்டின்ஸில் லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், ஹவ். ஹவுனா என்னன்னு பார்த்தோம், எப்படி அப்படிங்கிறது அர்த்தம்னு பார்த்தோமா. சில இடத்துல ஹவு கூட இந்த ஹவு மெனி, ஹவு மச், ஹவு ஃபார் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி அப்படிங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும் மீனிங் தரும். ஸோ ஹவு அப்படிங்கிறத ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று எதுக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும் ஹவு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see the first example. How are you? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு how are you அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆன்சர் எப்படி கொடுக்கணும், இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லுவோம், I am fine thanks, நான் நல்லா இருக்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லணும். How does this work? இது எப்படி வேலை செய்யுது? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், this works with batteries, இது பேட்டரி மூலிமா வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லலாம். How much does this cost? இதோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல how much அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே எவ்வளவா மாறுது, how அப்படிங்கிறது எவ்வளவா மாறுது. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம், this cost 100 rupees, இது வந்து 100 ரூபாய் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். How often do you exercise? நீங்கள் எவ்வளோ முறை எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கிறீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்குறோம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், I exercise every day, I exercise daily இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். நான் டெய்லியுமே உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். How do you feel about this? நீங்கள் இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம், I feel happy about this அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். How far is your home from here? இங்கிருந்து உன்னோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், My home is 5 kilometers from here அப்படின்னு சொல்லலாம். என்னோட வீடு இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். How did you learn English? நீங்கள் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம், I learn English by watching language quest videos.
நான் லாங்குவேஜ் குவெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். How many people are coming? எத்தனை பேர் வராங்க? 10 people are coming. 10 பேர் வராங்க அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். நாம் இன்றைக்கி WH கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதோட அர்த்தம் என்ன, அதை வச்சு எப்படி கேள்வி கேட்குறது, அதுக்குண்டான பதில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கிறனால தான் டே 4, 5 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இது வரைக்கும் மொத்தமாக 90 சென்டென்சஸ் 90 கேள்வி வாக்கியங்களை நம்ம கற்றுருக்கோம். கேள்வி கேட்குறது எப்படி, அதுக்குண்டான பதில் எப்படிங்கிறது 90 சென்டென்சஸாக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டெய்லியுமே பேச ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்கள் இங்கிலீஷில் வேறு லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களை தவிர வேறு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்க முடியும். நான் டே 6 வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.